இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில யோகமே இல்ல, ஆனா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க யோகத்தை வச்சு கிடைக்கிற பலனை வந்துட்டு அவங்க உழைப்பு மூலியமா கிடைக்குமா? யோகம்ன்றது உழைப்பு எல்லாமே ஒண்ணுதானே. நீங்க சொல்றது அதிர்ஷ்டம் என்பது நம்மளுக்கு இன்கம் கொடுக்கறது, நம்மளுடைய வெல்த். அதாவது என்னன்னாங்க, நான் நினைச்சதை கேக்குறேன்னா யோகம் அப்படின்றது ஒரு சில ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதிகமா கடவுள் நமக்கு இருந்து நம்ம அதிகமா சாமி கும்பிட்டா வந்துட்டு நமக்கு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களா சார்? உண்மையிலேயே அப்படி சாமி கும்பிட்டது மூலியமா யோகம் கிடைக்கும்? அப்படிலாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த கடவுள் கும்பிட்டாலும் சரி, கடவுள் நம்பிக்கை என்பது அப்ப என்ன செய்வேன் நானு? சந்தோஷம் தான். அப்பயும் இறைவன் வேண்டிட்டுதான் இருப்பேன் ஏதாச்சும். அதை விட அம்பானி கும்பிட்டாரா இல்லையா? கும்பிட்டாரு. அப்ப எதுக்கு கும்பிட்டாரு அவரு? அவருக்கு அதை விட தேவை வேற ஏதாவது. அப்ப என்னக்கா தேவைன்னு முடியாது. அப்ப இறைவன் நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க. சொல்றப்ப என்ன செய்வார் இறைவன்? சரி, இப்ப இந்த யோகம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்து ஏமாத்தி தவறான முறையில வந்துட்டு வழி நடத்துறாங்க சார். அதை எப்படி தெரியுமா? அது மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவங்க ஒரு பையனை விரும்புறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பையன். இந்த பொண்ணு வந்து அந்த பையனை அடைஞ்சே ஆகணும். கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். டிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு யோகம் நல்லாவே இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு எனக்கு தான் யோகம் இருக்கு, நான் எதை செய்ய மாட்டேன், தானா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருக்காங்க. அந்த மாதிரி உட்காந்துட்டே இருந்தா கூட யோகம் நடக்குமா? இல்ல வடிவேல் மாதிரி நானும் அப்படி இருந்துக்கிறேன். ஏன்னா எனக்கு எப்படி உட்கார்ந்து கண்டிப்பா அந்த இடத்துல காசு வருது. ஆனா நம்மளால அப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு விதி இருந்தா என்ன செய்யுங்க, கூட்டு போய் வேலை வாங்கிடும். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய் வரணும் அப்படின்னா கண்டிப்பா 5 லட்ச ரூபாய்க்கு நீங்க ஒருத்தால ஆளா மாறிடுவீங்க. அப்படின்னா தானே காசு வரும். இல்லன்னா 5 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு வருமானம் வரது மாதிரி நீங்க டெவலப் பண்ணி வச்சிருவீங்க ஆல்ரெடி. அப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட் நீங்க ஃப்ரீயாவே பண்ணிடுவீங்க. அப்படி இல்லைன்னா இப்ப கரண்டா ஒர்க் பண்ணுவீங்க. ஆக மொத்தத்துல உங்களால உங்க விதியை விட்டு சும்மா இருக்க முடியாது. அப்ப நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்கு எவனாச்சும் ஒருத்தன் வந்து வேலை வாங்கிடுவான்றது போல புரிஞ்சுக்க வேண்டியதானே தவிர. ஆனா நான் ட்ரை பண்ணிக்கிறேன். இப்ப என்ன நடக்குதுன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். நான் வந்து இதை நான் இந்த வேல்யூவை கொண்டு போய் என்னோட லைஃபோட இணைக்க கூடாது. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப எனக்கு ஒரு மாசம் ஒரு 10 லட்ச ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு எனக்கு ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு எனக்கு ஒரு கிஃப்ட் வந்துருச்சுன்னா அந்த மாசம் எனக்கு 8 லட்ச ரூபாய் மாறிடும் வருமானம். எனக்கு 10 லட்ச ரூபாங்கிற ஒரு பவுண்டரி. அப்ப உங்களோட லைஃப்ல நீங்க செக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இன்கம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாசம் யாராச்சும் ஒருத்தவங்க உங்களுக்கு ஒரு ஐபோன் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா அந்த மாசம் ஏதாச்சும் சேலரியில பிரச்சனை வந்துடும். ஓகேங்களா? இது மாதிரி ஏதாச்சும் ஒரு துண்டு விழுகிறத நான் பாக்குறேன். அப்ப எல்லாம் விதிதான். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நம்ம அப்படியே ஓவர் டேக் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே வந்து லாக் ஆகி நிற்கும். அதனாலதான் உலகம் முழுவதும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இல்லாட்டா நினைச்சதெல்லாம் சம்பாதிக்கலாம் இல்லையா? நம்ம அப்படி யாருனாலே நினைச்சதெல்லாம் சம்பாதிக்கவோ நினைச்சதெல்லாம் வாங்கவோ எதுவுமே முடியாது. நம்ம பேசுறப்ப நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன சிந்தனையில் இருக்கிற பணத்தெல்லாம் நான் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரதா இருந்தா எப்படி சூப்பரா இருக்கும். 2 ஓடிபி ஒரே ஒரு ஓடிபியை போட்டு டிரான்சாக்சன் கொடுத்துட்டோம்னா படக்கு டிரான்சாக்சன் சூப்பரா இருக்கும். அப்படிலாம் பண்ண முடியாது அவங்களால. இப்ப என்னன்னா இந்த கம்ப்யூட்டர் இவங்க எல்லாம் வந்து டிரான்சாக்சன் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அப்படி பண்ணலாம், நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் நடக்கவே நடக்காது. 80s, இந்த 70s 80s இந்த மாதிரி அந்த பீரியட்ல இருக்கிறவங்களுக்கு இதனுடைய ரியாலிட்டி புரியும். நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளவுதான், நம்ம ஒரு சைக்கிள் வச்சு தான் வாழ்றோம், நம்ம சைக்கிள தான் பத்திரமா பாத்துக்கணும், நம்ம பைக்குக்கு ஆசைப்பட வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்த மக்கள் இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் லோனுன்னு வந்ததுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஆசைப்படு. BMW கார் வாங்கினா உடனே ஷோரூமுக்கு போய் உட்காந்தாச்சும் பார்த்துட்டு வந்துடணும்ன்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. இந்த மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தலாமே தவிர இது உங்களுக்கு எதையுமே ரியாலிட்டிக்கு கொண்டு வராது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இங்க நீங்க இப்ப போனீங்கன்னா, இப்போ பைக் எடுத்துட்டு போனீங்கன்னா, கார் எடுத்து ஆடி ஷோரூம்ல போயிட்டு உட்காந்துட்டு கொட்டேஷன் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். வாங்க முடியாது நம்மளால. ஓகேங்களா? அப்ப எல்லாம் சிந்தனைக்கிறப்ப ஆசைப்படுறது பூரா சிந்திக்கிறது பூரா உங்களுக்கு ரியாலிட்டிக்கு வராது. இதுதான் விதி. அப்படி விதி இருக்கிறதுனாலதான் இத்தனை பேர் போராடிக்கிட்டு இருக்கான். எல்லாருமே எல்லாருமே ஸ்மூத்தா லைஃப் என்ன பண்ணிடுவான், கடன் கொண்டு போயிடுவான். அவன் இஷ்டத்துக்கு கொண்டு போயிடும். அப்படிலாம் கொண்டு போகவே முடியாது. நீங்க என்ன ஆசைப்பட்டாலும் வரணும்னா தான் வரும். அதை வரணும்னு நீங்க ஆசைப்படாதனால அது வந்துடும். ஒருவேளை நீங்க ஆசைப்பட்டா தான் வரணும்னு இருந்தா அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு வரணும்னு இருந்தா நீங்க அதை பத்தி கண்டுக்காம இருந்தா கூட வந்துடும். இன்னொரு விஷயம், என்னுடைய அனுபவம், என்னை சார்ந்தவங்களுடைய அனுபவம், என்னுடைய கிளைண்டோட அனுபவம் எல்லாமே. நீங்க சென்னைங்களா? நீங்க ஒருவேளை கேமராமேன் இருக்காரு, அவர் சென்னை இல்லாம இருக்காருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு. அவர் இங்க எதுக்கு வந்தாரு சென்னைக்குன்னா அவருக்கு தெரியாது. நீங்க இங்க எதுக்கு வந்தீங்க, என்னத்துக்கு படிச்சீங்கன்னு சொன்னா படிக்கிறப்ப என்ன பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க வந்து நிக்கிறீங்க, இன்னும் 5 வருஷம் கழிச்சு இங்க இருப்பீங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப நீங்க எதையுமே திட்டம் போடுறது இல்ல. இப்ப நீங்க ஒரு 12வது படிக்கிறப்ப இந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு பேட்டி எடுக்கணும்னு நீங்க நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டீங்க. உங்களுடைய சிந்தனைகள் வேற எங்கேயாச்சும் வந்துருக்கலாம். இந்த இடத்துல இருந்து 10 வருஷம் கழிச்சு நீங்க எங்க உட்கார்ந்து இருக்க போறீங்க இந்த இடத்துல உங்களால கற்பனை கூட பண்ண முடியாது. அப்ப நம்மளுடைய சிந்தனைப்படியோ நம்மளுடைய ஆசைப்படியோ வாழ்க்கை இல்ல. நான் இந்த ஊருக்கு எதுக்கு வந்தேன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல.
ஓகேங்களா? எல்லாருடைய வாழ்க்கையே இதே மாதிரி தான். நம்ம நினைச்சு பார்க்காத தகவல் தான் நடக்கும். இப்ப நான் ஒரு வேலையா போறேன், அந்த வேலையில ஒரு பிரச்சனை வருது, அதை ஃபேஸ் பண்ண போறேன், அது இன்னொரு வேலைக்கு என்ன கூட்டு போயிருது. அதுல நான் வந்து போட்டி போட்டு மேல வரேன், அவன்கிட்ட ஈகோ பண்ணி அவன்கிட்ட ஜெயிக்கணும் வரேன், நான் வந்த வேலையை மறந்துடுறேன். இப்படியே டைவர்ட் ஆகி நான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு சென்னைக்கு வந்து 30 வருஷம் ஆகுது. 30 வருஷத்துக்குள்ள நான் என்னென்னமோ மாறி இங்க வந்து உட்காந்துருக்கேன். இது போல எல்லாருடைய வாழ்க்கையும் திட்டமிடாமல் தான் கூட்டு போகும் விதி. நீங்க என்ன விதிக்கு முன்னால ஓடுனாலும் விதி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு உங்களை உட்கார வச்சு அதுக்குள்ள மாட்டி விட்டுறதுனால இதுவும் நம்ம நினைச்ச மாதிரி அதிர்ஷ்டத்தை அடைவதற்கான முயற்சியும் தேவையற்றது, வீணானதுன்னு தான் என்னுடைய அட்வைஸ். இப்போ ஒருத்தவங்க வாழ்க்கையில யோகமே இல்ல, ஆனா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க யோகத்தை வச்சு கிடைக்கிற பலனை வந்துட்டு அவங்க உழைப்பு மூலியமா கிடைக்குமா? யோகம்ன்றது உழைப்பு எல்லாமே ஒண்ணுதானே. நீங்க சொல்றது அதிர்ஷ்டம் என்பது நம்மளுக்கு இன்கம் கொடுக்கறது, நம்மளுடைய வெல்த். அதாவது என்னன்னாங்க, நான் நினைச்சதை கேட்கிறேன். யோகம் அப்படின்றது ஒரு சிலருக்கு இருந்தா ஈஸியா நம்ம ஏதாவது நீங்க சொல்றது புரியுது. அதாவதுங்க இப்ப என்னன்னா அதிர்ஷ்டம்ங்கிறதோ ஏதாச்சும் ஒண்ணு. இப்ப நான் வந்து இப்ப இந்த இடத்துல இந்த சோஃபால உட்காரணும்னு நினைக்கிறேன், கம்ஃபர்ட்டா இந்த வாங்குறதுக்கு எனக்கு வருமானம் இருக்கணும், இதுதான் ஜாலி, இதுதான் என்ஜாய். அப்ப இந்த வெல்த் என்கிட்ட இருக்கிறதுக்கு, இந்த காசை சம்பாதிப்பதற்கான வழிமுறைகளை தான் நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்றோம். அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரணும்ல. இப்ப நான் வேற ஒண்ணும் இல்லைங்க, இப்ப இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிற வீடியோ பாக்குறவங்க எத்தனையோ பேர் உழைக்கிறதுக்கு தயாரா இருப்பாங்க, வேலைக்கு போற தயாரா இருப்பாங்க. நான் கூட தான் என்ன விட்டீங்கன்னா காஞ்சிபுரம் கலெக்டர் வேலை நான் பார்ப்பேன். சரி, உள்ள உடனும் என்ன எத்தனை பேத்துக்கு பிளாட்ஃபார்ம் இல்லாம தானே கஷ்டப்படுறாங்க. அப்ப நான் நினைத்தாலும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்க்கணும், பெரிய கோடீஸ்வரன் ஆயிரலாம். 5 மணிக்கு எந்திரிச்சு வேலை பார்த்தா கோடீஸ்வரன். 5 மணிக்கு நான் என்னடா வேலை பார்க்கறேன், யூடியூப் தானே பார்க்க முடியும்னு சொல்லுவேன். வேலை இல்லை எனக்கு. 5 மணி இல்ல, நான் 3 மணிக்கு எந்திரிச்சாலும் 2 மணிக்கு எந்திரிச்சாலும் யூடியூப்ல படம் தான் பார்க்கணும், ரீல் தான் பார்க்கணும். அப்புறம் 8 மணிக்கு தூங்கத்தான் போறேன் ஜாப்ன்ற மாதிரி. வேலை இல்லாம இருக்கிறப்ப நான் என்ன முயற்சி செய்வது? அப்ப என்னுடைய முயற்சி என்பதும் எனது முன்னேற்றம் என்பதும் எனது வருமானம் என்பதும் எல்லாம் விதிக்குள்ளதான் அடங்குது. ஒருவேளை எனக்கு விதி இருந்து வழி இருந்தா தான் நான் அந்த முயற்சி செய்ய முடியல, வீண் முயற்சி தான் ஆகும். எனக்கு எங்கேயாச்சும் வேலை கிடைக்கணும்ல. எத்தனையோ பேர் இப்ப வேலை இல்லாம தானே சுத்திட்டு இருக்கான். அவனுக்கு வேலை கிடைச்சாதான் முயற்சி பண்ணுவான். நான் வெறும் முயற்சி எப்படி பண்றது நீங்க சொல்லுங்க. இப்ப நான் எனக்கு வேலை இல்ல, நான் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன், என்ன முயற்சி பண்றது? நானு வேலை இருந்தாதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? நிறைய பேருக்கு வேலை போயிருது, அடுத்த வேலை என்னன்னு தெரியலைங்க. 1000 சிந்தனை வருது. ஹோட்டல் போடலான்னு தோணுது, ஒரு கார் வாங்கி ஓட்டலான்னு தோணுது. எத்தனை பேர் இப்ப ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறாங்க இல்லைங்களா, அவங்களாம் அவங்க அதுக்காக பிறந்தவங்களா? அடுத்த வேலை கிடைக்காம பைக்கை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இப்ப போய் கேட்டாலும் அவங்க எல்லாம் படிச்சுட்டு வேற வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போதைக்கு டெம்பரரியா அவங்களுக்கு ஓட்டுறதுக்கு காசுக்கு ஒரு வழி கிடைக்குது. அப்ப அவங்களுடைய கனவுகள் வேற இடத்துல இருக்குது. ஒருவேளை இந்த ஸ்விக்கி சொமேட்டோ என்ன பண்ணா, ஃபாஸ்ட் ட்ராக் ஓட்டினா, அது இல்லாத என்ன பண்ணா, திருப்பூர் பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போனா. இப்படியேதான் மக்கள் வந்து டெம்பரரியான ஜம்பிங்ல கொடுக்குறாங்களே தவிர எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரிலாம் நீங்க ஓடி போய் வேலை பார்க்கறதுக்கு நம்மள ஒன்னும் கலெக்டர் ஆபீஸ்லயோ இல்லன்னா எஸ்பி ஆபீஸ்ல நம்ம கூப்பிட்டு நீங்க இந்த இன்ஸ்பெக்டர் வேலை பாருங்க நல்லா உடைக்கிறீங்களா கொடுக்க மாட்டான். விதிப்படிதான் எல்லாம் நடக்குன்றப்ப அதிர்ஷ்டம் என்பதும் விதி என்பதும் எல்லாம் ஒருங்கிணைச்சு தான் கொண்டு வருன்றப்ப எனக்கு இந்த பொருளை வாங்கணும்னு விதி இருந்து அதை சம்பாதிக்கணும்னு விதி இருந்தா தான் எனக்கு வாய்ப்பே கிடைக்கும். வாய்ப்பே கிடைக்காத இடத்துல நான் எப்படி முயற்சி செய்யறது, முன்னேற பாடே ஒண்ணும் முடியாது. அப்ப வெறும் முயற்சி எங்க போய் போடுறது? அப்ப எனக்கு ஏதாச்சும் ஒரு சோர்ஸ் வேணும். அந்த சோர்ஸ் கிடைச்சா தான் சம்பாதிக்க முடியும். நான் வந்து வெறுமனே வந்து டீ ஆத்தி வச்சு எவன் குடிப்பான் இல்லைங்களா? சில கடைகள் பாத்தீங்கன்னா அவன் மாஸ்டர் வந்து வேர்த்து விறுவிறுத்து தொடக்க கூட வழி இல்லாம டீ போட்டுக்கிட்டு இருப்பான். சில கடைகள்ல மாஸ்டரும் ஓனரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப அவனுக்கு விதி அப்படி ஓடிட்டு இருக்கு. அவனை கொண்டு போய் நம்ம இன்னொரு இடத்துல உட்கார வச்சா அதே மாதிரி தான் நல்லா சம்பாதிக்கிறான். இவனை கொண்டு போய் இன்னொரு அந்த 2 பேர் கடையை மாத்திட்டாலும் இவன் ஜம்மா தான் உட்காந்துருப்பாங்க. அப்ப அவனோட விதி அவ்வளவு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் பாக்குறோம், நிறைய செலிபிரிட்டிஸ் பாக்குறோம், வீடியோ நம்ம நிறைய மீடியால இருக்கவங்க பாக்குறோம், நிறைய சினிமா இருக்கிறவங்க பாக்குறோம், பெரிய உயரத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே தான் இருக்கிறாங்க, ஆனா வாய்ப்பே கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்க. காரணம் என்ன? அதுவும் விதிதான். அப்ப விதி இருந்தால் மட்டுமே. இப்ப நிறைய நகைச்சுவை நடிகர் ஒருத்தர் இருந்தாரு. நீங்க இப்போ மீம்ஸ் ஏதாச்சும் ஒன்று போடணும்னா கூட சரி, இப்ப ஏதாச்சும் ஒரு இமேஜ் போடணும்னா சரி, இமோஜி போடணும் சரி, அவர் படத்தை இல்லாம நீங்க போட முடியாது இல்லைங்களா? நான் சொல்றது ஒரு நடிகர் ஒருத்தர், திரைப்பட நடிகர், நகைச்சுவை நடிகர். நீங்க சாதாரணமா ஒரு மீம்ஸ் போடுறதா இருந்தாலும் சரி, காமெடி போடுறதா இருந்தாலும் சரி, இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல யாருக்கா ஸ்டிக்கர் அனுப்புனா கூட அவருடைய படம் ஒரு இன்னைக்கு அனுப்பிச்சதுல ஒரு 10,000 படத்துல ஒரு 9,000 படம் அவரோட படம் இருக்கும். அவர் இப்பயும் நடிக்க தயாரா நடிக்க அவனு கூப்பிடல இல்லைங்களா? அவர் இப்ப என்ன முயற்சி பண்ணி என்ன பண்ண போறாரு? அப்ப எல்லாமே விதிதான். விதியை பிளாக் பண்ணிருச்சுன்னா அவங்களால எந்த முயற்சியும் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம், நல்லா உழைச்சிருக்கவனுக்கு படக்குன்னு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, என்ன பண்ணுவான்? முயற்சி செய்ய முடியாது இல்லைங்களா? எல்லாம் விதிப்படிதான் போகுது. இதுல வந்து விதியை தாண்டி அதிர்ஷ்டத்தை தான், அது எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குன்றப்ப நீங்க அதை தாண்டி முயற்சிகள் பண்ண முடியாது. இது வந்து நெகட்டிவான வார்த்தையா இருக்கலாம், உங்களை டீ ப்ரமோட் பண்றதா இருக்கலாம். நான் டீ ப்ரமோட் பண்ணல, எதுவும் பண்ணல, விதி இப்படிதான் போகுதுன்னு சொல்றேன். உங்களை உழைங்கன்னு தான் சொல்றேன். ஆனா உங்களுக்கு உழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், இல்லாட்டினா முடியாது. வேற ஒண்ணுல இந்த கையை இப்படி தூக்கி வைக்கிறதுக்கு எனக்கு இயற்கை வாய்ப்பு கொடுக்கணும். இல்லன்னா அந்த கையை தூக்க முடியாம பண்ணிருச்சுன்னா என்ன பண்றதுங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான்.
ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு யோகம் கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு அதிகமா கடவுள் நம்பிக்கை இருந்து நம்ம அதிகமா சாமி கும்பிட்டா வந்து நம்ம யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்களா சார்? உண்மையிலேயே அப்படி சாமி கும்பிட்டது மூலமா யோகம் கிடைக்கும்? அப்படிலாம் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காதுங்க. நீங்க எந்த மதத்துல இருந்தாலும் சரி, எந்த கடவுளை கும்பிட்டாலும் சரி, கடவுள் நம்பிக்கை என்பது இந்த வாழ்க்கையை தாண்டிய ஒரு நம்பிக்கை. அதாவது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது என்ன சொல்றாங்கன்னா மாயைன்னு சொல்றாங்க. வேற மதங்கள்ல சாத்தான்னு சொல்றாங்க. இந்த வாழ்க்கையை தான் அவங்க சாத்தான்னு சொல்றாங்க. இது இந்த வாழ்க்கை நம்மளை சீரழிக்குது, இதுக்குள்ள போய் நம்மளுடைய சிந்தனைகளை போல நம்ம ஏன் பிறந்தோன்ற கேள்விகள் இல்ல. பன்னிக்குட்டி மாதிரி எருவு மாடு மாதிரி இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பிள்ளை பெக்கிறதுக்காக பிறந்தாங்க மனிதர்கள்லாம் இல்ல. அதுக்கு மேல ஏதோ ஒரு தத்துவமோ அறிவு நம்மளுக்கு அதிகரிக்க ஏதோ ஒரு உண்மையை அறிவதற்கு அப்படின்ற மாதிரி எல்லா மதங்களும் ஆளுக்கு ஒரு தன்மையை வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த தன்மையை நோக்கி நகர்வதற்கு மட்டுமே ஆன்மீக மார்க்கங்கள். இப்ப ஹிந்து மதத்துல பாத்தீங்கன்னா பிறவா நிலைக்கு போகணும் அப்படிங்கிறது ஆன்மீக மார்க்கம். முகமதிய மதத்துல நம்ம வந்து எல்லாத்தையும் ஹலாலா செஞ்சு இறைவனுக்கு பாத்திரமா மாறணும் அப்படின்றது ஆன்மீக மார்க்கம். கிறிஸ்தவத்திலையும் நம்மளுக்கு மேல இருக்கக்கூடிய பரமபிதாட்ட போய் சரணடை. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க. தவிர நான் வந்து கார் வாங்கணும், பைக் வாங்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், பிள்ளையை பத்துக்கணும்னு சொல்லி எந்த மதங்களும் உங்களுக்கு கூப்பிடல, எந்த கோயிலும் கூப்பிடல. அதனால வந்து நீங்க என்ன செய்றீங்கன்னா இது ஒரு வழியா இருக்கிறதுனால இதுக்குள்ள போனா கிடைக்குமோன்ற ஒரு ஆர்வத்துல நம்மளுடைய இயலாமையை பூரா அங்க கொட்டி தீக்கிறோம். அப்ப நம்மளுக்கு உடம்பு பிரச்சனை எல்லாம் அப்ப நம்ம உடம்பு உள்ள ஆர்கன் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம கேட்டா ஒர்க் ஆகுது இல்ல. அப்ப நம்ம எப்படி பிறந்தோம்? கேட்டா பிறந்தோம். நம்மளுக்கு தெரியாம தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. உயிர் உடம்புக்குள்ள உலகத்துல எல்லாமே நம்ம இந்த காசு பணத்துக்கு மட்டும் தான் போய் சாமியை கேட்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நமக்கு இல்ல இல்லைன்னா அது சம்பந்தமான பிரச்சனையை அனுபவிக்கிறோம். எனக்கு வந்து இந்த பக்கம் வலிக்குது, அப்ப போய் அப்பதான் இறைவனுடைய ஞாபகம் நம்மளுக்கு வருது. இந்த பக்கம் வலிக்குது, என்ன சரி பண்ணி கொடுன்னு கேட்கிறோம். ஏன்னா அவர் தான் படைச்சாருன்ற நம்பிக்கையில சொல்றோம். இறைவன் படைக்கலன்னு சொல்லி எல்லா மதங்களும் சொல்லுது. இறைவன் நம்மள படைக்கல, நம்ம இதெல்லாம் தற்செயலா நடந்தது, ஆதியில இருந்து நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏதோ ஒரு நம்பிக்கையில இறைவன் நம்மளை மாத்திருவாருன்னு நம்புறாங்களே தவிர இறைவனை கும்பிட்டு மாத்திரதா இருந்தா இத்தனை கோடி ஆண்டுகளாக இறைவனை கும்பிட்டு தான் இருக்கிறோம். நான் எங்க அப்பா என்ன கையை பிடிச்சு கோயிலுக்கு தான் கூட்டு போனாரு. கூட்டு போய் சாமிகிட்ட வேண்டிக்க, நல்லா படிக்கணும், புத்திசாலியா வரணும், பெரிய ஆபீசரா வரணும் வேண்டிக்க ஜோசிகாரனா உட்காந்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப உங்க அம்மாவும் கூட்டு போயிருப்பாங்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு. எல்லா அம்மாவும் எல்லா அப்பாவும் எல்லா பிள்ளைகளையும் கூட்டு போறோம். என் பிள்ளைய நான் கூட்டு போயிருக்கிறேன். எல்லாரும் இறைவன் தான் வேண்ட சொல்றோம் நல்லா இருக்கணும். ஆனா யாருமே நல்லா இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிருக்கோம். அவங்கவுங்க இதுதான் நடக்குன்றப்ப இறை நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கு, இந்த பிறவிக்கு பிறகு பெரிய பிறவி இருக்கு, எல்லாத்துக்கும் பிறகு இம்மை மறுமைன்ற வாழ்க்கையெல்லாம் இருக்குன்றப்ப எல்லா காலங்கள்லயும் நாம் இறைவனுக்கு பாத்திரமா இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும்ன்றதான் ஆன்மீகமா இருக்குமே தவிர அங்க போய் ரெக்வஸ்ட் வைக்கிறது ஆன்மீகமா இருக்கும் கிடையாது. எனவே கோயிலுக்கு போறது வேண்டது அப்படிங்கிறது நம்மளுடைய ஆற்றாமைன்னு சொல்லுவாங்க. ஆற்றாமைனா இப்ப ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு ஆபீசர் வந்து சைன் போட முடியாதுன்னு சொல்லி அந்த ஃபார்மை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. நீங்க என்ன செய்வீங்க? எதனால ரிஜெக்ட் ஆச்சுன்றத பாப்போம். இல்ல நாளைக்கு காலைல எழுதணும், இன்னைக்கு சாயந்தரம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டாரு, என்ன பண்ண முடியும்? ஆற்றாமை அது பேர் தான். என்னால ஒன்னும் செய்ய முடியாது, இதுக்கு மேல என்னால வாழவே முடியாது, அப்ப என்னோட வாழ்க்கை வீணா போச்சு, அவ்வளவுதான். என்னோட மொத்த வாழ்க்கையும் இத்தனை வருஷமா நான் கட்டி காப்பாத்தி இது வரைக்கும் நான் பண்ண முயற்சிகள் ஒரே சைட்ல வீணா போச்சு அப்படிங்கிறப்ப இது மாதிரி ஆற்றாமை. அப்ப ஒருத்தருக்கு வேலை போயிருச்சு, ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான், அவனுக்கு வேலை போயிருச்சு, எங்க போய் முறையிடுவான்? கம்பெனில. கம்பெனிக்காரன் வேலையை விட்டு அனுப்புறான், கடவுள் கிட்டதான் போகணும். அப்ப ஆற்றாமை இதுதான். அப்ப எங்க முறையிடுறதுன்னு தெரியாம, இந்த வாழ்க்கை எங்க போக போகுதுன்னு தெரியாம, பயம், ஆற்றாமை, இயலாமை எல்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை அழுமுக்கிறப்ப அவனுக்கு போக்கிடம் தெரியாம இறைவன் போய் நிக்கிறான். அப்படி போய் நிக்கிறதுனால எல்லாம் இறைவன் நம்மளுக்கு கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படி கொடுக்கறதா இருந்தா காலையில வெட்டக்கூடிய பிரியாணிக்கு கோழி கத்திருக்கும்ல, இறைவன் காப்பாத்திருக்கணும்ல. இறைவன் எல்லாமே கத்துறது ஏதோ ஒரு சக்தியை நோக்கி தான் கத்துது. நம்மளும் அப்படித்தானே கத்துறோம். எப்படி பிரியாணிக்கு கோழி கத்துச்சோ, ஆட்டுக்கு கத்துச்சோ, அது மாதிரி நம்மளும் கத்துறோம். எப்படி கோழியை காப்பாத்தாம உங்களுக்கு பிரியாணி கொடுத்தாரோ இறைவன், அது மாதிரி நம்மளையும் பிரியாணி ஆக்குறதுக்கு இறைவன் வந்து அவ்வளவுதான். அவர் கண்டுக்காம போற நம்மளோட விதி அதுதான். அப்ப நான் இந்த இடத்துல வந்து கத்தணும், அழுகணும், இந்த வாழ்க்கை இப்படி போகணும், இப்படி ஒரு துன்பத்துக்குள்ள போய் மாட்டிக்கணும், சின்னாபனப்படணும்ன்றது என்னோட விதிங்கிறப்ப இறைவன் எப்படி காப்பாத்துவாரு? ஏன்னா அதுக்காகத்தான் நாங்க பிறந்திருக்கிறேன், ஏதோ ஒரு பர்பஸ்க்காக தான் பிறந்திருக்கேன். அந்த பர்பஸ் எப்படி மாத்த முடியும்? அப்ப நம்ம ஒருத்தட்ட வேலை வாங்குறோம், அப்ப அவனும் போய் இறைவன்ட்ட வேண்டிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும், அவன் தொங்கிட்டே வெள்ளை அடிக்கிறான். அவன் போய் இறைவன்ட்ட ஐயா நான் தொங்கிட்டே வெள்ளை அடிக்கிறேன், இனிமேல் தொங்கவே கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டானா எத்தனை பேர் தொங்க? அப்ப எல்லாரும் தொங்காட்டா நான் எப்படி வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கிறது? இல்லைங்களா? அப்ப நம்மளுடைய உழைப்பு ஒன்னொருத்தருக்கு தேவைப்படுது. இது மாதிரி உலகமே ஒரு செயின் லிங்க் மாதிரி ஒர்க் பண்ணுது. இதுல இருந்து நீங்க மட்டும் எப்படி எஸ்கேப் ஆவீங்க? உங்களுடைய கடமையை எப்படி நீங்க எஸ்கேப் பண்ண முடியாது. அப்ப இந்த வாழ்க்கை என்பது எனது கடமை, அந்த கடமையை என்னால தட்டி கழிக்க முடியாது. இந்த இடத்துல நான் ஒரு ரோல் வரேன், இந்த ரோல்ல வந்து நான் இந்த இடத்துல இருக்கணும். இந்த இடத்துல நான் இல்லாட்டினா இந்த உலகத்துல ஒரு பெரிய கம்ப்ளீட்னஸே இருக்காது. அப்ப என்னுடைய கம்ப்ளீட்னஸை இறைவன் எப்படி சரி பண்ணுவாரு? அவர் தான் வரணும். அப்ப அவர் வந்து என்னுடைய வேலையை பார்த்துட்டு அவர் கஷ்டப்படணும் இல்லீங்களா? அந்த ஒரு படத்துல அரையன் 303 ஏதோ போடுற மாதிரி என் பேண்ட் பாக்கெட்ல இருந்து ஆட்டை போட்டு அவங்க போயிடுவாங்கன்ற மாதிரி அவர் தான் வந்து கஷ்டப்படணுமே தவிர ஒருத்தருடைய கஷ்டத்தை இறைவனே நினைச்சாலும், ஏன்னா இது டிசைன், இந்த டிசைனை யாருனாலையும் மாத்த முடியாது. ஒண்ணு சொல்றாங்க, சரணாகதி அடைஞ்சது. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம்னு சொல்லி எல்லாத்தையும் சரணாகதி கொடுத்துட்டு இறைவனை நோக்கி நகர்ந்துருது. அப்ப இந்த இடத்துல எனக்கு பிரச்சனையே இல்லைல்ல.
எனக்கு வந்து காசு என் பொண்டாட்டி என் பிள்ளைக்கு தேவை, நான் சேர்த்து வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க, நான் சொல்றது யாரும் தப்பா நினைச்ச கூடாது, நம்ம பேசுறதுக்காக தான் பேசுறோம். ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்ல, அவங்க மனைவியை ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, இல்லைன்னா அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க, அவங்க ஒருத்தவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க, அவங்க சகோதரி மேல கேஸ் போடுறாங்க, இந்த வீடை அவங்க சகோதரி அபகரிச்சிட்டாங்கன்னு என்கிட்ட அந்த கேஸ் வந்துச்சு. அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த வீட்டை ரெக்கவர் பண்ணி என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். நான் அனாதை இல்லத்துக்கு எழுதி வைக்க போறேன். அப்போ உன் தங்கச்சி அனாதைன்னு நினைச்சு கொடுத்துட்டு போவோம், உனக்கு மனசு வரலன்னு கேட்கிறப்ப அவங்க ரியலைஸ் பண்றாங்க. அப்ப குழந்தை இல்லாதவன், கமிட்மெண்டே இல்லாதவன், பிள்ளையே இல்லாதவன், வாரிசே இல்லாதவன், பொண்டாட்டியே இல்லாதவன், எல்லாருமே என்ன செஞ்சிருக்காங்க, ஆனா பறக்க பறக்க அறக்க அறக்க சேமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. காசை எதுக்காக சேமிக்கான்னு தெரியல, ஏன்னா சொசைட்டி அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு எதுவுமே வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு போகும்போது இங்க இல்லாமை வந்து எனக்கு குறையா இல்ல. அந்த இடத்துக்கு போறதுதான் இறைவன் உங்களை கூப்பிடுறாரு. ஒருவேளை அப்படி போறதா நீங்க கோவிலுக்கு போய் இறைவன்ட்ட சரணாகதி அடையலாமே தவிர, மற்றபடி நீங்க போய் ரெக்வஸ்ட் பண்றதுனால இறைவன் நம்மளுக்கு எதையும் பண்றதுல. அப்படி பண்றதா இருந்தா 24 hours ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா. நான் வந்து என்ன வரைக்கும் கேட்பேன்னா, டாடா பொருளா வரைக்கும் கேட்பேன். டாடா பொருள் கவர்மெண்ட் எலான் மஸ்க் கூட போட்டி போடுவேன். அப்பயும் நான் இறைவன்ட்ட கேட்டுருவேன், இறைவனுக்கு ஒரு வேலை இல்லையா என்ன? யாரும் இறைவனை வேண்டல. ஒரு தடவை பாத்தீங்கன்னா அம்பானி வந்து இப்படி வேண்டிக்கிட்டு இருக்காரு இல்லைங்களா, விநாயகர் சதுர்த்திக்கு வேண்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அம்பானி என்னதுக்கு வேண்டுவாரு, ஏதோ லோனுக்குன்னு போட்டிருப்பாரோ இல்லைங்களா. அப்ப நான் என்ன, ஒருவேளை இறைவன் இந்த இடத்துல இருந்து அம்பானி ஆக்குனா அப்ப என்ன செய்வேன் நானு, அப்பயும் இறைவன் வேண்டிட்டு தான் இருப்பேன் ஏதாச்சும். அம்பானி கும்பிட்டாரா இல்லையா, கும்பிட்டாரு. அப்ப எதுக்கு கும்பிட்டாரு அவரு, அவருக்கு அதை விட தேவை வேற ஏதாவது. அப்ப என்னக்கா தேவைன்னு முடியாது. அப்ப இறைவன்ட்ட நீங்க கேட்டுட்டே தான் இருப்பீங்க சொல்றப்ப என்ன செய்வார் இறைவன், உங்களுக்கு கொடுக்காம விட்டுருவாரு, நீ கதறிட்டே கிடன்ற மாதிரி. அப்ப நான் வந்து கிண்டலுக்கு சொல்ல இதான் யதார்த்தம். அப்ப ஏன்னா நம்மளுக்கு விதியை படைச்சதே இறைவன் தான் நம்பும் பொழுது இது அவர் புரிஞ்சுதான் படைச்சிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துக்கு நம்ம இப்படித்தான் மாட்டிக்கணும், இப்படித்தான் போராடணும், இப்படித்தான் வெளியே வரணும்னு சொல்லி ஸ்கெட்ச் இருக்குன்றதுனால நம்மளுடைய வழிபாடுகளால் நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியாது. ஓகே சார். இப்போ ஒருத்தவங்களுக்கு யோகம் நல்லாவே இருக்குது, ஆனா வந்துட்டு வாழ்க்கையில ரொம்ப பெரிய சந்தோஷம் இல்ல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு அமைதி இல்லைன்னு. ஆனா ஒரு சிலர் பார்க்கும்போது காசே இருக்காது அவங்க கிட்ட, ஆனா அவங்களை பார்க்கும்போது ஒரு மன நிறைவோட அமைதியா இருப்பாங்களா சார்? இதுக்கும் யோகம் தான் காரணமா இருக்கும்? யோகம் காரணம் இல்ல, ஜாதகம் காரணம். என்னன்னா சிலருக்கு வந்து நீங்க கேட்கறது வந்து அமைதி அப்படிங்கிறது பினான்சியலா அமைதி யாருக்கும் கிடைக்காது. இப்போ ஒருத்தன் கம்மியா சம்பாதிப்பான். நான் ஒரு உதாரணத்துக்கு, நான் ஒரு இடத்துல ஒரு பைக்கை நிப்பாட்டிட்டு ஒரு ரோட்டு ஓரமா அந்த டெலிபோன் லைனுக்கு குழி வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குழி வெட்டுற ஆள் வந்து ஒரே ஒரு துண்டு தான் கட்டிக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் தான் மண்ணள்ளி மேல போடுது. அவங்களுக்கு 3 குழந்தை போல இருக்குது. ஒரு குழந்தை இந்த சைஸ்ல இருக்குது, ஒரு குழந்தை இடுப்புல, அவங்க அக்கா இடுப்புல இருக்குது, அக்கா எவ்வளவு உயரத்துல இருக்குது. அவங்க எல்லாம் இளநீ கடைக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அந்த இளநீ வெட்டி தூக்கி போட்டு சாப்பிட்டு தூக்கி போடுவாங்க இல்லைங்களா, அதுல இருந்து சுரண்டி அவங்க குழந்தைக்கு அந்த அக்கா கொடுக்குது. இந்த இதெல்லாம் வாங்கி கொண்டு வந்து எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறது அந்த சின்ன பிள்ளை. அப்ப எவ்வளவு கேவலமான அந்த 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 இடத்துல இருக்கிறாங்க இல்லைங்களா. அது கேவலம் நான் சொல்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு சூழல். அதாவது எவனோ தின்னு தூக்கி போட்டதை கூட அந்த பிள்ளைய சுரண்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதை ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க, அவங்களுக்குள்ள எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனா நிறைய பெரிய கோடீஸ்வரன் பொண்டாட்டிட்ட பேச முடியாம, பிள்ளைகிட்ட பேச முடியாம, பிள்ளைய பார்க்க முடியாம, என்கிட்ட இன்னைக்கு கூட ஒரு 2 கிளைண்ட் வராங்க. என் ஒய்ஃப்கிட்ட என் பொண்ணுங்க இருக்குது, என் பொண்ணு பார்க்க முடியல, என்னால காசு எவ்வளவு நாள் செட்டில் பண்றேன், என் ஒய்ஃப் காட்ட மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப இது வந்து பணம் அப்படிங்கறத தவிர்த்து, நீங்க அதிர்ஷ்டன்ற வார்த்தையை பணத்தோட மட்டும்தான் நினைக்கிறீங்க, வேற எதோடய நினைக்கல சமூகம். அதை கடந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது தனி சாப்டர். அப்போ ஒருத்தருக்கு பணம் இருக்குது இல்லைங்கிறது தனி, ஆனா குடும்ப வாழ்க்கைங்கிறது தனி சாப்டர். அப்ப குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல, இப்ப ஒருத்தருக்கு பணம் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லாம இருக்குன்னு சொல்ல முடியாது, பணம் இருக்கிறதுனால இல்லாம இருக்கனால குடும்ப வாழ்க்கை கெட்டு போயிருன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பெரிய கோடீஸ்வரன் நம்ம எல்லாத்தையும் விட, சமூகத்தை விட ரொம்ப ஹாப்பியா லைஃப் என்ஜாய் பண்றவங்க நான் பாக்குறேன் சரிங்களா. அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரீடம், அவங்க ஒய்ஃப் நினைச்சா எதனாலும் செய்யலாம், அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ட்ரஸ்டோட, நம்பிக்கையோட எல்லாத்தையுமே கேட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹாப்பி, அவங்களுக்குள்ள எந்த ஒரு தேவையுமோ எந்த ஒரு குறையுமோ இல்லாத மாதிரி வாழ்க்கை வாழக்கூடிய கப்பலையும் நான் பாக்குறேன். இந்த பக்கமும் அதே மாதிரி பாக்குறேன். வெறும் 15,000 சம்பளத்தை வச்சு 2 பேருமே, அந்த ஆள் வந்து 13,000 தான் சம்பளம் வாங்கி கொடுக்குறாரு, அதை வச்சு கவர் பண்ணி 3 பிள்ளைகளை குடும்பத்தை நடத்தக்கூடிய பிள்ளைகளையும் பாக்குறேன். இது வந்து குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டம் பொருளாதாரத்துக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் தொடர்பு இல்லை, இது தனி. இந்த குடும்ப வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா அது அதிர்ஷ்டத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இல்லை. ஒரு சிலருக்கு கோடீஸ்வரர் தான் குடும்ப வாழ்க்கை கெட்டு போனா கஷ்டம் வரும். பிச்சைக்காரன் குடும்ப வாழ்க்கை, நிறைய பேர் அடிச்சுட்டு ரோட்ல சாவுறான் இல்லைங்களா. குடும்பத்துல எத்தனை குடும்பம் செத்து போய் டிவோர்ஸ் ஆகுது ரோடுகள்ல, சாலை ஓரங்கள்ல. அப்ப அவங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப ரெண்டுமே 2 பக்கம் நடக்குது, 2 தனித்தனி ஸ்டேட்டஸ் அப்படின்றது புரிஞ்சுக்கணும். இப்ப ஒரு மனிதர் வந்துட்டு ஒரு வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்கிறாங்க, ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அவங்களுடைய யோகத்தை அது பாதிக்குமா, அவங்க எடுக்கிற முடிவுகள்? இல்ல, அவருடைய வாழ்க்கையும் இந்த முடிவுகளும் பின்னி பிணைஞ்சது. இவர் எடுக்கிற முடிவுனாலே அந்த இன்னொரு விஷயம், இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சு. அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, ஒரு பிரச்சனையில, சாதாரண பிரச்சனை, அவர் மூக்கு நுழைக்கிறாரு. அவர் வந்து போகவே தேவையில்லை. ஆனா அவர் போய் மூக்கு நுழைக்கிறப்ப அந்த பிரச்சனை பெருசாகி சிக்கலாகி அந்த எதுக்காக இவர் போனாரோ அவன் தப்பிச்சு ஓடிவிட்டான். இவர் மேல கேஸ் ஆகி இவர் வேலையை விட்டுறாரு. இப்ப இவர் எடுத்த முடிவு தப்பா சரியா? நீங்க பாக்குறதுக்கு நீங்க கதை சொல்லிட்டேன். அவர் வந்து சும்மா நல்ல வேலை, அவருக்கு
சூப்பர் வேலை, ஒரு கெசட்டட் ஆபீசர் அளவுக்கு சேலரி அவருக்கு. ஆனா அவர் சும்மா இருக்க மாட்டாம நண்பனுக்கு உதவ போறேன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி பிரச்சனை முன்னால போய் நிக்கிறாரு. இவன் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். சரிங்களா, அவர் வந்து கேஸ்ல மாட்டிக்கிட்டாரு. இப்ப அவர் கேஸ்ல மாட்டினால வேலையும் போயிடுச்சு, கேஸ் வாங்கி போச்சு. இப்ப அவர் போய் செஞ்ச வேலை நல்ல வேலை கெட்ட வேலையா? நல்ல வேலைதான். எப்படிங்க அவர் வேலை போயிடுச்சுல, இப்ப அவருக்கு வேலை போயிடுச்சு. நண்பர்களுக்கு உதவி செஞ்சாரு. நண்பருக்கு உதவி செஞ்சு என்னவா போகுதுங்க? நம்ம பேசுறது அதிர்ஷ்டம் தானே தவிர இங்க நட்பை பத்தி பேசுறோமா? அதிர்ஷ்டம். அப்ப அவருக்கு அவர் செஞ்ச முடிவு, அவர் எடுத்த முடிவு அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டு அவர் நாசமா ஆக்கிடுச்சு இல்லைங்களா? ஆமா. அவருடைய குடும்பம் வீணா போச்சு. அவர் இனிமேல் இந்த வேலைக்கு, இது மாதிரி வேலைக்கு அவர் முயற்சி செய்யவே முடியாது. ஒரு 45 வயசுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு. இனிமேல் வரைக்கும் வேலைக்கும் ஜெயிக்க மாட்டான். அப்ப இந்த கண்டிஷன்ல இருந்து அவர் எடுத்த முடிவு சரியா தப்பானா? அப்போதைக்கு தப்பு. ஆனா அதுக்கப்புறமா அவர் என்ன செய்யறாருன்னா, ஏதோ ஒரு கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறார் வேலை இல்லாதப்ப. அந்த கம்பெனி அவர் ஆரம்பிச்ச நேரம் அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல டிமாண்ட் ஆகி அவர் பெரிய சக்சஸ் ஆயிட்டார். இப்ப ஒரு 15 வருஷம் கழிச்சு அவருடைய 50-58 வயசுல இந்த சக்சஸ் அவர் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப இவர் இந்த பையனுக்கு எடுத்த நட்புக்கு உதவி செஞ்சது சரியா தப்பா? சரி. அப்ப ஒரு சரிங்கிற தப்ப நீங்க என்னைக்கு முடிவெடுப்பீங்க? அது அவங்க சக்சஸ்ஃபுல்லா ஆகும். அப்ப இந்த இடத்துல தவறு சரிங்கிறது கிடையாது. நம்மள விதி என்பது என்ன செய்யணும், அடிச்சு இந்த பக்கமா எடுத்துட்டு போகும், தரத்தரன்னு எடுத்துட்டு போகும். ஆனா இன்னைக்கு எடுத்துட்டு போன விஷயங்கள் தப்பாக முடியும். நிறைய பேர், நான் இந்த மதுரா டிராவல்ஸ் ஒருத்தருடைய கதை நீங்க நிறைய யூடியூப்ல எல்லாம் சர்ச் பண்ணீங்கன்னா கிடைக்கும். அவர் வந்து இந்த ஊர்ல சோத்துக்கு வழி இல்லாம அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னால நைட்டு போய் படுத்துருக்காரு. அவரை தட்டி எழுப்பி காலையில 100 ரூபாய் கொடுத்துக்கிறான். எதுக்கட எனக்கு 100 ரூபாய் கொடுத்தா லைன் போட்டிருக்கான். இங்க அமெரிக்கன் எம்பசி இப்ப லைன் இல்ல, இப்ப ஆன்லைன் புக்கிங் வந்ததுக்கு அப்புறமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 வருஷத்துக்கு மேல 5 வருஷத்துக்கு மேல போனீங்கன்னா எப்ப போனாலும் அமெரிக்கன் எம்பசி சுத்தி பெரிய லைன் இருக்கும். இந்த விசாக்காக நின்றுப்பான். அந்த விசாவுக்கு நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து ஒரு லைன் போட்டிருப்பாங்க. இந்த லைன் போடுறதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் அவர் பிச்சை எடுக்கிற மாதிரி ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு. அவர் அங்க தூங்குவாராம். காலேஜ் பார்த்தா இது இந்த பக்கம் லைன் நிக்குமா, அவரை எழுப்பி விட்டு 100 ரூபாய் கொடுப்பாங்களா, நாங்க நின்னுக்கிறோம் அந்த இடத்துல சொல்லி. இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் டெய்லி வந்து படுத்து 100 ரூபாய் வாங்கிட்டு இருந்தாரு. இதெல்லாம் எதுக்கு நான் அப்புறம் பக்கத்துல இருக்க விசாரிக்கிறேன். அமெரிக்காவுக்கு விசா, இப்ப அவர் மதுரா டிராவல்ஸ் நினைக்கிறேன் அந்த பேரு. உலகம் முழுவதும் பிளைட்ல பறக்கிறதுக்கு எல்லா ஊருக்கும் விசா வாங்கி தரக்கூடிய கம்பெனி. ஓகேங்களா? அப்ப அவர் அதுல பிச்சை எடுக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லதுதான். அன்னைக்கு வந்து சரியில்லை, ஆனா இன்னைக்கு நல்லதுன்றப்ப அவ எல்லா வாழ்க்கையிலுமே அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா தப்பான்றத அந்த கண்டிஷன்ல நீங்க முடிவு எடுக்க முடியாது. ஒருவேளை அதிர்ஷ்டம் இந்த இடத்துல அவங்களை தவறான முடிவு எடுக்க வச்சு இது வந்து வெளியேற்றும் இல்லையா? அப்ப எதுவுமே சரியான முடிவு தவறான முடிவுங்கிறத எடுத்துக்க தேவையில்லை. அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த முடிவு வழியாக கூட்டு போயிடும்ன்றத நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இந்த யோகம் அப்படின்ற பேர்ல வந்துட்டு மக்கள் நிறைய பேர் வந்து ஏமாத்தி தவறான முறையில வந்துட்டு வழி நடத்துறாங்களா சார்? அதை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? அது மக்கள் தான் விழிப்புணர்வா இருக்கணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு லேடி என்கிட்ட ஒரு பொண்ணு வந்து அவங்க ஒரு பையனை விரும்புறாங்க. அந்த பையன் ஆல்ரெடி கல்யாணம் ஆன பையன். இந்த பொண்ணு வந்து அந்த பையனை அடைஞ்சே ஆகணும்னு வெறித்தனமா இருக்காங்க. அந்த பையன் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறான். இந்த பொண்ணு வந்து தொடர்ந்து அந்த பையனை சீக் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து வரல. இப்ப என்கிட்ட ஜாதகம் பாக்குறாங்க. ஜாதகம் பாக்குறப்ப நான் இது மாதிரி வராதுமா, நீ மறந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்றேன். ஆனா நான் இதுக்கு முன்னாலே ஒருத்தர் பார்த்தேன் சார். அவர் வந்து 60,000 ரூபாய் பணம் கேட்டாரு. அவருடைய போன் நம்பர் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் வந்து பூஜை பண்ணி தரேன், அவர் உங்களை தேடி வந்துருவாருன்னு சொன்னாரு. அப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறமா சரியா வரலன்னு சொல்லி திருப்பி போய் கேட்டேன். என்ன சார் உங்களுக்கு 60,000 கொடுத்தா? இல்லைங்கம்மா, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஏவ வேண்டியது இருக்குது, இன்னும் பெரிய பவரா இருக்குது, அது இன்னும் ஒரு 60,000 கொடுங்க, பக்கத்துல கண்டிப்பா கொடுங்க, ஒரு வாரத்துல பேச வச்சிடறேன்னு சொல்லிக்கிறாரு. மக்களுடைய அறியாமை மற்றும் இவங்களுடைய அந்த ஒரு மாதிரி கேவலமான புத்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? இதை நம்ம கேவலமான புத்தின்னு தான் சொல்லணும். அப்ப இது எப்படி ஹேண்டில் பண்றதுன்னா, இவங்க ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஹேண்டில் பண்றாங்க. அப்ப ஆட்டை போட்டவன் குத்தமானா இவங்க குத்தமும் இருக்குல்ல. இவங்க சாதாரணமா வந்து இப்ப என் பையன் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்ப என் பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு சொன்னா மேக்சிமம் என்ன கோயிலுக்கு போய் சொன்னா போவேன். ஒரு பூஜை போடுங்க, சுடுகாட்டுல வச்சு அங்க வச்சு ஒரு பூஜை போடுங்க, ஒரு தகுடு வாங்கி மாட்டீங்கன்னா நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. வேற ஏதாச்சும் கோயிலுக்கு போய் சொல்லுங்க சாமின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி கிரிமினலான சில முடிவு எடுக்கிறவங்க இந்த கிரிமினலான யூஸுக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்கன்றப்ப அந்த மாதிரி ஒரு விஷயங்களை அது அவங்க பிரச்சனை. நம்ம அதை அவங்களை இவனையும் திருத்த முடியாது, அவங்களையும் திருத்த முடியாது. அவங்க இவனை திருத்தணும்னா இன்னொரு ஆளை பார்த்து போவாங்க. ஆனா சாதாரண மக்களை, இப்ப ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் பிரச்சனை, அந்த கல்யாணம் டிவோர்ஸுக்கு போகுது, ஆனா அவங்களால என்ன செய்ய முடியும்னு யோசிக்க முடியல. ரொம்ப கஷ்டம் இருக்கும்போது ஜோசியிட்டு போறப்ப இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது, நீங்க இந்த கோயிலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கோயிலுக்கு கூடிய குருக்களுக்கு இவருக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். இங்க கொண்டு போய் கார்டு கொடுத்தோன்னே இல்லைன்னா இவர் சொன்னாருன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு பாட்டு வந்துடும். இது மாதிரி தான் நிறைய ஒரு மாஃபியா மாதிரி பண்றாங்க. அப்ப சாதாரண ஒரு ஜோசிக்காரங்கள்ட்ட நீங்க சாதாரண போய் ஒரு பிரச்சனைன்னு பேசுறப்ப, இப்ப ஜோசிகார் நீங்க எதுக்கு போவீங்க? இப்ப நீங்க என்கிட்ட எதுக்கு வருவீங்க? எனக்கு நல்லது நடக்கும், பிரச்சனையோட தான் வருவீங்க. அப்ப எல்லாருமே என்ன நோக்கி வரவங்க பிரச்சனையோட தான் வராங்க. அப்போ உங்களுடைய பிரச்சனையை நான் காசாக்கணும்னா உங்க பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒரு கல்லு போடணும், அந்த கல்லை உருவேத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு இப்போ பெரிய ஜோசிகாரர் 40,000 50,000 கல்லு ஊத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா பரிகாரம் பொய்ங்கிறார், சம்பாரிச்சிட்டாரு. அப்ப ஆக மொத்தத்துல ஒருத்தருடைய வாழ்க்கைய எவனாலையும் மாத்தவே முடியாது. உங்களுக்கு விதி இருந்தால் தன்னால மாறும்.
அப்ப ஜோசி எதுக்கு பாக்குறீங்கன்னா அந்த விதி எப்ப வரும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, நம்மளுடைய விதி எப்படிப்பட்டது புரிஞ்சுக்கிறதுக்காக ஜோசியம் பார்க்கலாமே தவிர நீங்கள் ஜோதிடம் பார்ப்பதா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வந்து எனக்கு அனுப்பிச்சிருக்கு, மெசேஜ் அனுப்பிச்சது, உங்கள்கிட்ட நான் போன வருஷம் ஜாதகம் பார்த்தேன், அப்படியே இருக்கு லைஃப், என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சு. நான் என்னதை ஏமாத்தினேன்? அப்ப இத்தனை வருஷமா சாமி கும்பிடுற, அப்ப யார் உன்னை ஏமாத்தினது? கடவுள் தான் உன்னை ஏமாத்தினாருன்னு நீ சொல்லுவியா அப்படின்னா, நான் என்ன செய்வேன்னா படிச்சுதான் சொல்லுவேன் இல்லைங்களா. உங்க ஜாதகம் கொடுக்குறீங்க, உங்க ஜாதகம் எப்படிப்பட்டதுன்னு படிச்சு சொல்ல முடியும். அதை சரி பண்ண முடியும். உங்களுடைய வாழ்க்கை சரி பண்றதா முதல்ல என் வாழ்க்கை நான் சரி பண்ணணும்ல. நான் எதுக்கு இவ்வளவு காட்டுக்கத்தான் கத்தணும் இல்லைங்களா. நான் ஏதாச்சும் ஒரு பெரிய ஆட்டோமொபைல் கம்பெனி ஆரம்பிச்சுட்டு பூஜை போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், குண்டாய் மாதிரி, சென்ட்ரோ இது சுசுகி மாதிரி, டொயோட்டா மாதிரி, நான் என் பேர்ல காப்பாடு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு காரா ஓட்டிக்கிட்டு இருப்பேன், வீட்டுல உட்காந்துட்டு ஜாலியா இருப்பேன். அப்படிலாம் பண்ண முடியாது. எனக்கு விதி இதுதான்றப்ப நான் கத்தித்தான் ஆகணும். அப்படின்றதுனால என்னுடைய விதியை நான் எப்படி மாத்த முடியாதோ அதே போல உங்களுடைய விதியை என்னால மாத்த முடியாது. அப்ப ஜோசிகாரங்க குடும்பத்துல இருக்கவங்க கோடீஸ்வரனாவா இருக்கிறாங்க? இல்ல. ஒவ்வொருத்தனுக்கும் பிரச்சனை. நிறைய ஜோசிக்காரங்க இன்னும் ஆட்டை போடுறது, ஒரு மாதிரி ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஒழுக்கமா இருந்தா எதுக்கு இதெல்லாம் பண்றாங்க? நான் சொல்றது சரிதான் இல்லைங்களா? அவங்க ப்ராப்பராகவே போயிடலாம்ல. ஏன் இந்த டுபாகுரு எல்லாம் பண்ணணும்? இன்னும் ஏன் டுபாகுரு எல்லாம் பண்ணி ஏமாத்திட்டே இருக்குன்னா அவங்களால முடியாது. யாருனாலும் யாருடைய வாழ்க்கையை மாத்த முடியாது. என்னுடைய வாழ்க்கையை மாத்துறதுக்கு என்னுடைய விதி தேவைன்றப்ப உங்களுடைய வாழ்க்கையை நான் எப்படி மாத்த முடியும்? அப்ப அது வந்து நம்பிக்கை இல்லாது. ஒருவேளை கஷ்டப்படுறோம், வேதனை இருக்குது, இந்த வேதனை என்னால தாங்கிக்க முடியல, 8 மாசம் ஆகும் சார், 1 வருஷம் ஆகும் சார், 1.5 வருஷம் ஆகும்னா அந்த வரைக்கும் தாங்கணும் இல்லையா? அப்ப தாங்குறதுக்காக என்ன செய்யணும்? மனோதூரத்துக்காக நான் ஏதாச்சும் கோயிலை பரிந்துரைக்கலாம். அதுவும் வந்து அது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா தான். ஒருவேளை நீங்க கிறிஸ்டினா இருக்கிறீங்க, வரவங்கள்ட்ட போயிட்டு நீங்க பழனிமலை முருகன் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லி யூஸ் இல்ல. மதம் மாத்திர வேலையா அது இல்ல. அப்ப உங்களுக்கு பிடிச்ச மாதிரியோ இல்லைன்னா நம்ம ரெண்டு காமனான ஒரு நம்பிக்கை இருந்தா அதை நீங்க பரிந்துரை செய்யலாமே தவிர அது நட்பு ரீதியாகத்தான், ஒரு பர்சனலா தானே தவிர ஜோதிட ரீதியாக உங்களால இந்த இதுக்கு நீங்க ரெமடியே கொடுக்க முடியாது. ஏன்னா ஜோதிடத்துல ரெமடி கிடையாது. இப்ப உத்தரகாலாமிர்தம்னு சொல்லி இந்த மகாகவி காளிதாசருடைய புத்தகம் வந்து விக்ரமாதித்யன் காலத்துல இருந்து வருது. இந்த விக்ரமாதித்யன் காலத்துல இருந்து வர்றது வந்து பண்பாட்டு நூல். அது நிறைய பேர் ஜோசிய நூல்னு நினைச்சிட்டு அதுல பூரா ஜோசியம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வந்து மதம் சார்ந்த பண்பாட்டு நூல்னு போட்டிருக்குது. அப்ப இந்த காலத்துல எப்படி அருணாக்கயிறு கட்டணும், எப்ப அவனுக்கு வந்து பூநூல் போடணும், எப்ப அவனுக்கு மொட்டை அடிக்கணும், எப்ப காது குத்தணும்ன்ற அந்த கலாச்சாரம் பண்பாட்டுக்கான ஒரு நூல் அது. அதை நீங்க எடுத்து வச்சுக்கிட்டு இதுதான் ஜோசியம்ன்ற மாதிரி அதுக்கு யோகம் வளர்க்கறது, யாகம் வளர்க்கறது, ஓமம் வளர்க்கறது, இந்த கோயிலுக்கு போனா அந்த கோயில், இந்த நட்சத்திரத்துல அதை செய்யணும், அந்த நட்சத்திரத்துல அதை செய்யணும்ன்றதெல்லாம் இவங்களுடைய நம்பிக்கை தானே தவிர ஜோசியத்துல அப்படி எதுவும் கிடையாது. உங்களுடைய விதி எப்படி இருக்குதோ அது நடக்கும். நான் நீங்க முன்னால ஓடினாலும் சரி, பின்னால ஓடினாலும் சரி, அதை செஞ்சாலும் சரி, இதை செஞ்சாலும் சரி, இங்க இருந்து அந்த மதத்துக்கு போனாலும் சரி, எப்பயுமே எந்த விஷயமும் மாறாது. ஒருவேளை உங்களுக்கு ஆர்வம் இருக்குது, இல்ல உங்களால முடியவே முடியல, கதறி அழுகணும்னு நினைச்சா ஏதாச்சும் ஒரு மதத்தை நோக்கி நகருங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கடவுளை நோக்கி நகருங்க, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கோயில் போய் படுத்து தூங்குங்க. ஆனா வந்து இப்ப எனக்கு தெரிஞ்சு முருகன் கோயிலுக்கு போய் மிளகாப்பொடி அபிஷேகம் பண்ணா கோடீஸ்வரர் அளவு ஒருத்தன் சொன்னான். அதெல்லாம் நூடுல்ஸா அது இல்லைங்களா, மசாலா ரிசாலா எல்லாம் போட்டுக்கிட்டு என்ன நினைச்சுக்கிறேன், இவங்க வந்து கடவுளையும் கேவலப்படுத்துறாங்க இல்லைங்களா. அப்ப கடவுள் நம்பிக்கைக்கு மேல ஆகம விதிகளோட இருந்த அப்ப நான் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட போனோம்? கடவுள் பற்றிய ஞானம் உள்ளவங்க, அது பற்றிய தேடுதல் உள்ளவங்க, சன்னியாசிகள், யோகிகள்கிட்ட போய் கேட்கணும். ஆனா இவங்க பூரா ஜோசிக்காரங்க பூரா பேசுறாங்க. அப்ப மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை இவங்க சொல்றது உண்மையா இருக்குமோ? ஏன்னா என் பொண்ணுக்கு நீட் எக்ஸாம் எழுதணுங்க. அப்ப நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு என் பொண்ணை வந்து நான் படிக்க வைக்கணும், ரொம்ப டஃபா இருக்குது, முடியவே முடியாது. ஒண்ணு நான் காசு கையில வச்சிருந்தா கூட அதுக்கான மார்க் எடுத்தா தான் போக முடியும் இப்ப இருக்க நீட் சிஸ்டத்துல. ஓகேங்களா, நான் வந்து ஒரு 540 மார்க் 530 மார்க் இல்லாம 400-500 மார்க் இல்லாம ஒரு ஓபிசி இருந்துகிட்டு என்னால நீட்டுக்குள்ள மேனேஜ்மெண்ட் கோட்டாலே போக முடியாது. ஓகே, அப்ப படிக்கல பிள்ளைன்றப்ப என்ன செய்யறது? ஏதாவது ஜோசிக்காரன் போய் அவன் ஏதாச்சும் ஒரு 5000 ரூபாய்க்கு ஏதாச்சும் செஞ்சுட்டு போ, அந்த மாதிரி ஒரு ஆசையில செய்யறாங்க மக்கள். ஏன்னா அவங்களுக்கு இழப்பு கம்மி. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து கேன்சர்ல ஒருத்தர் படுத்து கிடக்குறாரு, அவங்க வீட்டுக்காரரு, இந்த அம்மா வந்து ஜோசி பார்க்க வருது, வீட்டுக்கு ஏன்ட்ட கேக்குறாங்க, இது வந்து தேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாம இன்னொரு 6-7 மாசம் தாங்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். இவங்க என்ன செய்வாங்க? சும்மா இருக்கிறாங்கல்ல, பயம் வந்துட்டு இருக்கலாம். இவங்க இன்னொரு ஜோசி காட்ட போனே அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு திலகோமம் பண்ணிடலாமா, உடனே பொழைச்சு வந்துருவாரு, நான் நிறைய கேஸ பொழைக்க வச்சிருக்கேன்றப்ப இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, 1 லட்சம் தானே, காசு நிறைய வச்சிருக்கவங்க என்ன செய்யறாங்க, பரவாயில்ல செஞ்சு பார்ப்போம், ஏதோ ஒண்ணு சார் நடக்கட்டும், நாளைக்கு இல்லாம போறதுக்கு 1 லட்சம் ரூபாய் போனா போயிட்டு போகணும் செஞ்சு, அதாவது ஒரு ட்ரை. சாதாரணமா நீங்க ஒரு ஆன்லைன்ல ஒரு பொருள் பாக்குறீங்க, அந்த பொருள் 100 ரூபா தான் அப்படின்னு என்ன செய்வீங்க, ஒரு ட்ரை. அந்த மாதிரி ஒருத்தர் 100 ரூபாய்க்கு வாங்குறான், ஒரு 1 லட்சம் பேர் 100 ரூபாய்க்கு வாங்கினா என்ன அர்த்தம்? நம்ம ஊர்ல எத்தனை 700 கோடி பேர் இருக்கோம். ஒரு ப்ராடக்ட் 1 லட்சம் ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்கலாமா, விற்க கூடாது? விற்கலாம் இல்லைங்களா. அப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இது மாதிரி ஒரு ட்ரை எடுக்கிறாங்க, மினிமம் 1000 ரூபாய் இருந்தாலும் ஆரம்பிக்கிறாங்க பரிகாரத்தை. அப்ப இதெல்லாம் பண்ணா லாபம் இல்லை, இல்லைன்னா அதுல வந்து எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. உங்களுக்கு விதி இருந்தால், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் உங்களை நல்லா வச்சிருக்கும். அதிர்ஷ்டம் இல்லாட்டினா நீங்க கட்டி உருண்டாலதான், உடம்பு நிறைய எண்ணெய் தேய்ச்சி உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அதனால அது சாத்தியம் இல்லை. நீங்க எந்த பரிகாரம் செஞ்சாலும் உங்களுக்கு விதி இருந்தால் நடக்கும். ஓகே சார்,
இப்ப நிறைய பேர் வந்துட்டு இந்த சினிமா ஃபீல்டு இந்த மீடியா ஃபீல்டு நோக்கி தான் நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க. ஒரு சிலருக்கு அது சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சிருது, ஒரு சிலருக்கு அது அமைய மாட்டேங்குது. அது யோகம் பொறுத்துதான் நடக்குமா இல்ல அவங்க ஆல்ரெடி திட்டமிடப்பட்டிருக்குமா அவங்க வாழ்க்கையில? இல்ல, யோகம் திட்டமிடுறது எல்லாமே ஒண்ணுதான். அவங்க ஜாதகத்துல கன்னி ராசியிலயோ அல்லது மீன ராசியிலயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா அவங்க மீடியாக்குள்ள போலாம். அவங்க ஜாதத்துல ஏதாச்சும் ஒரு வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்தா அவங்க சக்சஸ் ஆகலாம். அவ்வளவுதான். ஒருவேளை இந்த மாதிரி சிந்தனை இல்லாதவங்க மீடியாக்குள்ள போக மாட்டாங்க. நிறைய பேர் மீடியாக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு கோச்சாரங்கள் மாறும் பொழுது அந்த கிரகங்கள் ஆக்டிவேஷன் ஆனப்ப வெளியே வந்துடுறாங்க. அப்ப மீடியாக்குள்ள போறவங்களுக்கு இந்த மாதிரி வக்ர பரிவர்த்தனை கிரகங்கள் இருந்து மீடியாக்குள்ள போறதுக்கான அதிர்ஷ்டம் இருந்து போறவங்க ஜெயிச்சிடறாங்கன்றதான் பார்க்க முடியும். இந்த பொய்யான நாடி ஜோதிடர்லாம் இருக்காங்களே, ஒரு சிலர் ஏமாத்துறது, மக்கள் அதை நம்பி ஏமாறாங்க. ஆனா அவங்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? இவங்க பொய் தான் சொல்றாங்க அப்படி யாரையும் கண்டுபிடிக்க முடியும். இப்ப நானே நிறைய பேருக்கு பொய்யான ஜோசியரா தெரியலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப நானே நீங்க என்ன பலன் கேட்க வரீங்க, நீங்க நினைச்ச மாதிரி பலன் சொல்ல நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நான் போனேன் சார், நான் நினைச்ச மாதிரியே அவர் பேசல அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பொய்ன்றதா நன்மைன்றதான்றதை விட இங்க அவங்களுடைய கிளைண்ட பொறுத்து இருக்குது. நிறைய பேருக்கு கிளைண்ட்டுக்கு அவங்களுக்கு திருப்தி கொடுக்கக்கூடிய ஜோசியர்கள் நல்ல ஜோசியர்கள். இப்ப என்கிட்டே ஒருத்தவங்க ஜாதகம் பார்த்துட்டு நான் பரிகாரம் சொல்லன்றதால் உங்களுக்கு ஜோசியமே தெரியாதான்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க மைண்ட் செட்டுக்கு இன்னொரு ஜோசியக்காரர் நல்லவர். அப்ப அவங்க அவங்களுடைய தேவையை பொறுத்து. ஏன்னா இங்க கடத்தலுள்ள 1000 கடை இருக்கு. ஒருத்தருக்கு இந்த கடை பிடிக்காது, அதுக்கு அவர் ஒரு காரணம் வச்சிருப்பாரு. அந்த கடை ஃப்ராடு கடைன்னு சொல்லுவாரு. ஒருத்தன் அதுதான் நாணயமான கடைன்னு ஒருத்தன் மனசுல வச்சிருப்பான். அப்ப அவங்களுடைய தேவையும் அவங்களுடைய மைண்ட் செட்டையும் பொறுத்து. இப்ப நான் சொல்றேன் பரிகாரமே இல்லைன்னு சொல்றேன், என்ன அசிங்கமா கேவலமா திட்டிட்டு தான் இருப்பான். இந்த கமெண்ட்டும் திட்டுவான். அதுக்காக நான் ஃப்ராடு நான் அப்படியே எல்லா ஜோசிகாரங்களும் சொல்றாங்க. நான் சொல்றது எந்த ஜோசிகாரங்க உங்களுக்கு வாழ்க்கையை மாத்தி தரேன்னு சொல்றாங்களோ அவங்க சரியில்லாத ஜோசியர்ன்றதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அவங்களால வாழ்க்கையை மாத்த முடியாது. ஒருவேளை உங்க வாழ்க்கை இப்ப எல்லாம் மாறும், இது மாதிரி மாறும், அது வரைக்கும் இப்படி பண்ணிக்கணும் உங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா அவங்கள நீங்க நம்பலாமே தவிர யாருடைய வாழ்க்கையும் யாராலும் மாற்ற முடியாது. இது மட்டும் தானே தவிர மீது எல்லாம் ஆளுக்கு ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப ஒரு யூடியூப்னா எந்த யூடியூப் பெஸ்ட்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? உங்க யூடியூப் தான் சொல்லுவீங்க இல்லைங்களா? அது மாதிரி ஆளுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறாங்க, அவங்க உங்களுக்கு எக்ஸ்பர்ட்டா இருக்கிறாங்க. அவங்க ஏமாத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க ஃப்ராட் புரிஞ்சுக்க வேண்டியதான். அப்ப அவங்கள்ட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க, 5000 10,000 500 1000 50 கொடுக்குறீங்க. அதுக்கு மட்டும் அவர் பலன் சொல்லிட்டு இருந்தாருன்னா ஓகே. அவர் உங்களை 50 ரூபாய்க்கு வர வச்சுக்கிட்டு 50,000 ரூபாய்க்கு பில்லு போட்டாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்தா சொல்றாங்க. ஓகே சார். இப்ப ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில யோகம் இருக்கு அப்படின்றத அவங்க அவங்களே எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? அது ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும், வேற வழி இல்ல. நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது, ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம லைஃப் நல்லா போகுதுன்னா யோகம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டியதான் இல்லைங்களா? அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இப்ப லாஸ்டா ஒரே கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன். இப்போ ஒருத்தவங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கணும் அப்படின்னா யோகம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும், இல்ல அவங்களுடைய முயற்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? முயற்சி யோகம் ரெண்டையுமே விட்டுருங்க. அவங்களுக்கு விதி எப்படி இருக்கோ அதான் நடக்கும். இதுல முயற்சியின்மை எல்லாமே விதிப்படிதான் நடக்கும். உங்களுக்கு விதி இருந்தா முயற்சியே செய்வீங்க, விதி இல்லாட்டினா முயற்சி செஞ்சு யூஸ் இல்ல. ஒருவேளை விதி இல்லாம நீங்க என்னத்த முயற்சி செய்யறதுக்கு எங்க போய் முயற்சி செய்வீங்க? இப்போ ஒருவேளை நீங்க டாக்டர் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, விதி இல்ல, எங்க கொண்டு போய் ஆபரேஷன் பண்ணுவீங்க? நீங்க முயற்சி பண்ணி ஆபரேஷன் பண்ண போறீங்களா யாரையும்? இல்லைங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன முயற்சி பண்ண முடியாது அவங்களால? அவங்கவுங்க தொழில அவங்கவுங்க முயற்சி. நான் சொல்றது டாக்டர் படிக்கணும்ன்றது ஆசை எனக்கு இல்ல, சரிங்களா? எனக்கு விதி இல்ல, என்ன உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க, நீட்லயே எழுத முடியல, நான் என்ன முயற்சி பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்ன ஆபரேஷன் பண்ண முடியுமா? நான் நாயை நதியில பிடிச்சு இல்லைங்களா? ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளுக்கு பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நான் ஒரு விஷயத்தை முயற்சி செய்கிறேன்றப்ப அந்த விஷயத்துக்கு நான் ஐடியா பண்றப்ப அது உள்ள வாய்ப்பு இல்லை எனக்குன்றப்ப அதுல நான் என்ன முயற்சி பண்றது? புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஒரு 10-15 கார் வச்சு நாங்க ஒரு டிராவல்ஸ் நடத்தணும்னு நினைக்கிறேன். சைக்கிள் வாங்குறதுக்கு காசு இல்லையே. நான் ஒரு பைக் ஒரு கார் புக் பண்றேன், கார் லோன் கேன்சல் ஆகி வந்துருச்சு. நான் என்ன முயற்சி பண்றது? நீங்க ஐடியா சொல்லுங்க, என்ன முயற்சி பண்ண? நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஒரு 15 கார் வாங்கணும்னு ஆசை, ஃபர்ஸ்ட் கார் புக் பண்றேன், லோன் உங்களுக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு சொல்லி லோன் கேன்சல் ஆகி வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? முயற்சி பண்றதா? என்ன முயற்சி பண்றது? ஏதாச்சும் டிரைவர் வேலைக்கு தான் போகணும் இல்லைங்களா? அப்ப எனக்கு விதி இருந்தா தான் எதுவுமே நடக்கும். விதி இல்லாம இங்க எதையுமே மாற்ற முடியாததுனால முயற்சியின்மை, யோகமின்மை எல்லாமே விதிக்குள்ள அடங்கிறதுனால ரொம்ப பொறுப்பு. யோகம் அப்படின்னா என்ன, யோகம் ஒரு வாழ்க்கையில எப்படி இருக்கும், அவங்க கர்மாவோட எப்படி பாதிக்கும்ன்றது நிறைய விஷயங்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். யோகம் பற்றி சார் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.